மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பூஜாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. பூஜா கேட்குறாங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆதாரம் இருக்குது உங்களுக்கு, இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றத நாங்கள் கோர்ட்டில் காமிச்சிக்கிறோம், ஒழுங்காக மூடிட்டு அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் லாயருக்கெலாம் கால் பண்ணணும், என் ஃபோனை கொடுங்க அப்படின்னாங்க. ஃபோன்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா அந்த அவங்க கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அடுத்து புஷ்பாக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரோஹித்தை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நான் அப்பாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படியாவது பெயில் எடுத்துருங்க அப்படின்றாங்க. புரியுது பூஜா புரியுது, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், இன்னும் 2 நாள் நான் இங்கே தான் இருக்கணுமா, என்ன பண்ணி தொலைய, என்னோட விதி இங்கே இருந்து தொலைகிறேன், ஆனால் நான் 2 நாள் கழித்து வரும்போது எல்லாருக்கும் பெரிய அடியாக நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த திக்கும் வெற்றிக்கு ரெங்கநாயகி கால் பண்ணுறாங்க. டேய் நீலாம் என்னோட மகனாடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, நீ என்கிட்ட சொல்லி நான் சரின்னு சொன்னதுக்கப்புறம் புதாண்ட பூஜா கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, இங்கே பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவோ தெரியாது, நீ என்ன பண்ணுறனா சக்தியை இந்த விஷயத்தில் தலையிடாமல் நீ பார்த்துக்கோ, அவள் என்னடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நீ அவள் கூட சேர்ந்துட்டு தலையாடி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு அவளுக்கு சும்மாவே பூஜாவை பிடிக்காது, பூஜா மேலே உள்ள பொறாமையிலையும் கோவத்திலையும் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, யாராவது கெட்டின புருஷனை கொலை பண்ணுவாங்களாடா, அதுவும் நம்ம பூஜா பண்ணுவாளா, அவளை பற்றி தெரியாத உனக்கு, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்காடா அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்னு சொல்ல வராங்க. பேசாதடா நீ எதுவும், இங்கே பாரு அப்படியே பூஜா மேலே தப்பு இருந்துச்சுன்னு வை, நான் பார்த்துக்குருவேன், அப்படி தப்பு இல்லைனா நீ வேறு மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஒழுங்காக ஃபோனை வைடா அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கம் வெற்றி நினைக்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்ன ஆதாரம் என்ன எதுன்னு உங்ககிட்ட என்னால் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மீனாட்சி அம்மா வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. வெற்றி வந்ததுமே துர்கா சொல்கிறாங்க, உங்களை அலக்கழிச்சதுக்கு மன்னிச்சிருங்க, அம்மாவும் சக்தியும் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஊரில், அவங்கள பார்க்குறதுக்காக போயிருக்காங்க, மெஸ்ஸை நீங்கள் தான் 2 நாள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எது தொந்தரவு இல்லை அப்படின்னு கேட்க, ஐயோ இது நம்ம மெஸ்ஸுங்க, எனக்கு எந்த தொந்தரவு இல்லை அப்படின்றாங்க. அப்போது கொரியர் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, யமுனான்ற பேருக்கு வந்திருக்கணுன்னே யமுனா போய் வாங்கிட்டு வராங்க. அக்கா கொரியரில் என்ன கிஃப்ட் வந்திருக்கு, பர்த்டே கிஃப்ட்டா, ஐயோ ஆமாக்கா இன்றைக்கி உனக்கு பிறந்தநாளில் வெற்றி, இன்றைக்கி அக்காவோட பிறந்தநாள் மறந்துட்டேன் வெற்றி, அக்கா ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்றாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வாட்ச் இருக்கா, சூப்பர் வாட்சாக இருக்கே, லெட்ரு யார் எழுதியிருக்கா பார் அப்படின்னா கார்த்திக் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி அவங்க அம்மா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாரு, அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ மறைமுகமாக லெட்டரை கொடுத்து தூது அனுப்புகிறாரா, அப்படி இந்த எனக்கு கிஃப்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான் யமுனா, கார்த்திக் சார் உங்கள் பர்த்டேவை கரெக்டாக ஞாபகம் வச்சு விஷ் பண்ணாரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை அத்தனை பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தி இப்போ நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறத நினச்சி வருத்தப்படுறதா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு எல்லாமே புரியுது, இப்போ மறுபடியும் அவரை நம்பி நான் அவர் கூட போனாலும் மறுபடியும் அவங்க அம்மா என்னை அவமானப்படுத்துவாங்க, அவர் பார்த்துட்டு தான் இருப்பார், அவ்வளோதான், அப்படி கிஃப்ட்டை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு தூக்கி எறிகிறாங்க. அப்போ கரெக்டாக கார்த்தி வந்துடுறாரு, அவர் மேலே விழுந்துருது. யமுனா பரவாயில்ல விடு, ஹாப்பி பர்த்டே யமுனா அப்படின்றாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வர்றீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம வெற்றியும் துர்காவும் அதே தான் சொல்கிறாங்க, சார் உங்களை மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் அக்கா தான் உங்களை பிடிக்கல, இல்லை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல, அவர் என்ன நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன யமுனா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீ பாட்டுக்கு அப்படின்றாங்க. இவங்கள அது அன்பாக சாஃப்டாக சொல்கிறாங்க, நானும் ரொம்ப ஹார்ட்ஸாக சொல்லிடுவேன் இங்கேருந்து போயிருங்க அப்படின்றாங்க. கார்த்திகா போயிடுறாரு. அப்புறம் துர்கா சொல்கிறாங்க, அக்கா மூட் ஆஃபாக இருப்பா, நம்ம வேணால் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோயிலுக்கு போயிடறாங்க. அர்ச்சனை தட்டெல்லாம் கொடுத்து பூசாரிக்கிட்ட யமுனா பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல, அந்த பூசாரி சொல்கிறாங்க, இப்போ இதே பேரில் தான் ஒருத்தர் வந்து அங்கே ஒய்ஃபுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் அவங்க ஒய்ஃபு தானா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னுறாங்க. துர்கா சொல்கிறாங்க, ஒருவேளை கார்த்திக் சார் தான் வந்து பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கேட்க, அவர்லாம் இப்படிலாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் கார்த்திக் தான் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டே வந்துட்டு யமுனா ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம யமுனா சொல்கிறாங்க, எனக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பக்கம் போகிறாங்க. அங்கே வந்துட்டு சங்கிலி யமுனா கிட்ட கையெல்லாம் பிடிச்சி எடுத்து வம்புழுக்கா. அப்போ கார்த்திக் வந்துடுறாரு. இங்கே பாரு ஒரு பொம்பளை கிட்ட வம்புழுக்கிறே, உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா, ஒழுங்காக யமுனா கிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க. ஏய் நீ தான் இவளை விட்டு போயிட்டேல, அப்புறம் என்ன அத்து விட்டேல போயிட்டேரு அப்படின்றாங்க. சங்கிலி கையை பிடிச்சிக்கிற துர்கா வந்துட்டு கிளம்பிடுறாங்க. சங்கிலி வந்துட்டு கார்த்திக் அடிச்சு கீழே தள்ளி விட்டுரு. அந்த இடத்துக்கு வெற்றியும் துர்கா வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே செங்கிலி ஓடி போயிடுறாரு. என்ன கார்த்திக் சார் உங்களை திருப்பி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, எனக்கு அடிக்க தெரியாது வெற்றி, நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், யமுனாவை என் கூட சேர்த்து வைக்கணும், யமுனா இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்றாங்க. சரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. அடுத்து மெஸ்ஸில் நம்ம யமுனா உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒரு பெரியவர் வந்துட்டு எனக்கு வேலை வேணும், நம்ம வெற்றி தம்பி தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த பெரியவரை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது.